வரலாற்று பயணத்தை தொடங்கலாம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற வரலாற்று இடங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த இடம் 1000 ஆண்டுகளுக்கு மேலான கலை மரபையும் ஆன்மீக வாழ்க்கையையும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இப்போது நாம் இந்த இடத்தின் வரலாறையும் அதன் சிறப்புகளையும் ஒன்றாக அறிந்து கொள்ளலாம். சித்தன்னவாசல் எங்கு உள்ளது? சித்தன்னவாசல் அமைந்துள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகான மலைப்பகுதி அமைந்துள்ளது. இயற்கை அழகும் அமைதியும் நிறைந்த இந்த இடம் பழமையான காலத்தில் சமண முனிவர்கள் தியானம் செய்ய தேர்ந்தெடுத்த இடமாக இருந்தது. அதனால்தான் இந்த இடம் ஆன்மீகத்தையும் அமைதியையும் ஒரு சேர உணர்த்துகிறது. சித்தன்னவாசல் என்ற சொல்லுக்கு ஒரு அழகான பொருள் உள்ளது. சித்தர் வாழ்ந்த இடம் அல்லது ஞானிகள் வாழ்ந்த இடம் என்பதே அதன் அர்த்தம். பழமையான காலத்தில் சமண முனிவர்கள் இங்கு தியானம் செய்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது. சித்தன்னவாசலில் உள்ள குகை மிகவும் புகழ்பெற்றது. இந்த குகை 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அந்த காலத்தில் ஆட்சி செய்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் முதல் இந்த குகையை அமைத்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த குகை சமணர்களின் தியான மண்டபமாக பயன்படுத்தப்பட்டது. இங்கு சமண தத்துவம், எளிமையான வாழ்க்கை மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்வு ஆகியவற்றின் அடையாளங்கள் பல காணப்படுகின்றன. சித்தன்னவாசலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சுவர் ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் இந்தியாவில் உள்ள பழமையான ஓவியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த ஓவியங்களில் நாம் காணக்கூடிய காட்சிகள் தாமரை மலர்கள் மலர்ந்த குளம், அதில் நீந்தும் வாத்துகள், நீந்தும் மீன்கள், மலர்களை சேகரிக்கும் மனிதர்கள். இந்த ஓவியங்கள் அனைத்தும் இயற்கை நிறப்பூச்சுகளால் வரையப்பட்டவை. அதாவது மண், தாவரங்கள், கற்கள் போன்றவற்றிலிருந்து பெறப்பட்ட நிறங்களால் இந்த ஓவியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த ஓவியங்கள் இன்னும் அழியாமல் இருப்பது அந்த காலத்து கலைஞர்களின் திறமையை காட்டுகிறது. இந்த ஓவியங்கள் உலக புகழ்பெற்ற அஜாண்டா கேவ்ஸ் ஓவியங்களை நினைவுபடுத்துகின்றன என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். சித்தன்னவாசல் வரலாறு மட்டுமல்ல, இயற்கை அழகிலும் சிறந்து விளங்குகிறது. மலை, மரங்கள், காற்று, அமைதி இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு அமைதியான தியான மையமாக மாற்றுகின்றன. சித்தன்னவாசலில் மிகவும் முக்கியமான இடம் ஏழடிப்பட்டம். இங்கு கல்லில் செதுக்கப்பட்ட பல படுக்கைகள் காணப்படுகின்றன. இந்த கற்கள் சமண முனிவர்கள் தியானம் செய்யவும் ஓய்வு எடுக்கவும் பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த கல் படுக்கைகள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறுகின்றன. வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் சிந்தனை உயரமாக இருக்க வேண்டும்.
இத்தகைய களப்பயணங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. புத்தகத்தில் படிக்கும் வரலாற்றை நேரில் பார்க்கும் அனுபவம் கிடைக்கிறது. மேலும் இது மாணவர்களின் ஆர்வத்தை ஆராயும் திறனை, வரலாற்று புரிதலை அதிகரிக்க உதவுகிறது. இத்தகைய பழமையான இடங்கள் நமது நாட்டின் செல்வம். ஆகவே இங்கு வரும் அனைவரும் சுவர் மீது எழுதாமல், ஓவியங்களை சேதப்படுத்தாமல், சுற்றுச்சூழலை காக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆயிரம் ஆண்டுகளாக கலை, ஆன்மீகம் மற்றும் வரலாற்றை பாதுகாத்து நிற்கும் இந்த சித்தன்ன வாசல் நம் தமிழ்நாட்டின் பெருமை. இவ்வாறு வரலாற்றை அறிந்த மாணவர்கள்தான் எதிர்காலத்தில் நாட்டை முன்னேற்றும் தலைவர்களாக வளர முடியும். நாம் வரலாற்றை பாதுகாப்போம், நம் பண்பாட்டை மதிப்போம்.